நேரம் காலை 6 மணி. மலைகளுக்கு மேல் பகுதியில் பொங்கல் நுரையைப் போல மேகக்கூட்டங்கள் பொங்க அவ்வளவு நேரம் ஒளிந்து கொண்டிருந்த கதிரவன் சட்டென எட்டி பார்க்கிறது. கருமை நிறத்தில் காட்சியளித்த மேகங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் வர்ணம் பூசியது போல திடீரென நிறம் மாறுகின்றன. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விண்ணுலகம் அல்ல, நமது மண்ணுலகம்தான். எங்கு என்று கேட்கிறீர்களா? நமது மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் தான். மழைக்காலம் முடிவடைந்து குளிர்காலம் துவங்கினாலே புத்தாடை உடுத்தி தன் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்க புது வண்ணம் தீட்டி ஜொலி ஜொலிக்கு துவங்கி விடுகிறது மலைகளின் இளவரசியான கொடைக்கானல். அதற்கு சான்றாக கொடைக்கானல் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியின் காட்சிகள் நாளுக்கு நாள் பல பல ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இப்பகுதியில் குளிர்காலம் முதல் கோடைக்காலம் வரை சூரிய உதய நிகழ்வை கன்னியாகுமரி சன்ரைஸ் போல பிரபலப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது புதிய தலைமுறை. கோரிக்கைக்கு செவிசாய்த்த கொடைக்கானல் நகர்மன்ற தலைவரும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகமும் கிறிஸ்துமஸ் தொடர் விடுமுறைக்கு வந்துள்ள பயணிகளை கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் அனுமதித்துள்ளனர். பெரும் விளம்பரம் ஏதும் இல்லாமல் அதிசயத்தக்க வான்கடல் போன்ற மேக குவியல்களுக்கு இடையே செங்கதிரவன் உதிக்கும் கொஞ்சம் காட்சிகளை கண்டு ரசித்துள்ளனர் சுற்றுலா பயணிகள். பள்ளத்தாக்கு பகுதிகளில் தாழ்வாக நிலை கொண்டுள்ள மஞ்சு மூட்டத்தில் சூரிய உதய நேரத்தில் ஏற்படும் அதிசயத்தக்க நகர்வுகளை டைம் லாப்ஸ் தொழில்நுட்பம் மூலம் காட்சிப்படுத்தியுள்ளது நமது புதிய தலைமுறை. தொடர் செய்திகளின் எதிரொலியாக கொடைக்கானல் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் சூரிய உதய சுற்றுலா கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் அடைந்து வருகிறது. சுற்றுலாத்துறையும் நகர்மன்றமும் இதனை மேலும் விளம்பரப்படுத்தி குளிர்கால விடுமுறைக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இது குறித்து நகர்மன்ற தலைவர் செல்லதுரையிடம் பேசிய பொழுது விளம்பரப்படுத்துவதற்கான வேலைகள் நடந்து வருவதாகவும் விரைவில் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதி சூரிய உதயம் காண ஏற்ற இடமாக மாறும் என்றும் உறுதியளித்துள்ளார்.